அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வழியாக வந்துட்டோங்க. இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸில் கீழே இறங்கிடுவோம். என்ன தான் இருந்தாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட். நம்ம அந்த 15 நாள் அங்கே என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்த தாய் திரு நாட்டுக்கு, சொந்த நாட்டுக்கு வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மூச்சு காற்றே வரும். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறேங்க, இந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. எவ்வளோ அந்த வண்டிங்கெல்லாம் போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. எந்த ஒரு மூமெண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ளைட்டில் உட்காந்து தூங்கிடாதீங்க. எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமான்னு தெரில. அது வந்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால் கிடைக்கும்போது நம்ம அந்த வாய்ப்பை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு வந்து உங்களுக்கு நான் திருப்பி அதுவும் போடுவேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், இப்போ நாங்கள் இன்னொரு 15 மினிட்ஸில் இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ இறங்கிட்டுருக்கோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இது சென்னை ஃபுல்லாக. இது இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வந்து இறங்கும்போது மணி பார்த்திங்கன்னா 7:15 இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து இறங்க போகிறோம். 3, 2, 1 இறங்கிட்டோம். கீழே வந்து லேண்ட் ஆகிட்டோம். அது இறங்கும்போது கூட அந்த ஃப்ளைட்டு ஒரு மாதிரி வந்து ஷேக் ஆகும். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக இறங்கிட்டோம். இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் உட்காந்ததே இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் உட்கார்றேன். ஃபஸ்ட் டைம் உட்காரும்போதே அல்லாஹ் என்னை வந்து அல்லாஹ்வோட விருந்தாளியாக என்னை உம்ராவுக்கே அழைச்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்காக. இப்போ நாங்கள் இறங்கி போயின்ட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க போயின்ட்டுருக்காங்க. எங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ், என் பசங்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக ரொம்ப ஈகராக போயின்ட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே முடிச்சுட்டு யாருக்கு நம்ம ஃபஸ்ட்டு முலாகாத் அங்கே போய் கொடுக்குறோமோ அவங்களுக்கு அந்த சவாப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து என்னோடய பசங்களை பார்க்குறதுக்காக போயின்ட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.